ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மதியம் நியூட்ரி ஃபுட்ஸ். என் பேர் மாலா. நான் சென்னையில் இருக்கேன். நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஹெல்த்தி லட்டூஸ் அண்ட் ஹனி இன்ஃப்யூஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். லட்டு என்ன வெரைட்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை லட்டு, கருப்பு கவுனி லட்டு, கருப்பு உளுந்து லட்டு, பனங்கிழங்கு லட்டு, நட்ஸ் லட்டு, நியூட்ரிஃபிட் லட்டு, அதுக்கப்புறம் ரத்தசாலி அரிசி லட்டு, இந்த லட்டூஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஹனி ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஹனி கார்லிக், அப்புறம் ஜிஞ்சர் ஹனி அண்ட் ஆம்லா ஹனி, இந்த 3 ப்ராடக்ட்டும் ஹனியில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இது எதனால் இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸோ என்னோடய மோட்டிவேஷன் எப்படி இருந்துச்சு, எப்படி இந்த ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகே, நான் பேசிக்காக நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முடித்தேன். ஸோ என்னோடய நேட்டிவ் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. ஓகேங்களா, அங்கே ஒரு கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தேன். ஸோ அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஐடி ஜாப் கிடச்சிச்சு. ஒரு 2 இயர்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணேன். ஆஃப்டர் டெலிவரி ஜாப் குவிட் பண்ணிவிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போகன்னு ஆரம்பிக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபுல்லாக நமக்கு வீட்டு வேலை, பிள்ளைங்களை கேர் பண்ணுறது, அதிலே டைம் ஃபுல்லாக என்கேஜ் ஆகிடுச்சு. ஆஃப்டர் ஸ்கூலிங்க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, வீட்டில் சும்மா இருப்போம், நம்ம ஏதோ வெட்டியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சின்ன சின்ன பிஸ்னஸ் ட்ரை பண்ணேன். பட் அது பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் என்னென்னா, என்னோடய ஹஸ்பண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க சிஎன்சி மிஷின்ஸ் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே, அவங்களுக்கு நம்ம அக்கௌண்ட் சைடில் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை அப்படியே அந்த பிஸ்னஸ்க்குள்ளே போயிட்டேன். ஸோ அதில் ஆக்சுவலி எனக்கு அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் பண்ண தெரியுமே. அதுவுமே அவங்க தான் ஃபுல்லாகவே கைட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பேசிக்காக எனக்கும் அக்கௌண்ட்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி பிஸ்னஸ் பேக்ரவுண்டும் எங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் அதை பற்றி பெருசாக நாலேஜ் இல்லை. அதுக்கப்புறம் அதில் ஓரளவு அக்கௌண்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஜேர்னியே கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி. ஆனால் என்னென்னா, என்னால் அதுக்குள்ளே ஃபுல்லாக இன்வால்வ் ஆக முடியல. ஒன்லி அக்கௌண்ட் சைடு தான் இருக்கேனே தவிர, ஏன்னா ஃபுல்லாகவே எங்களோடது எப்படின்னா சர்வீஸ் தான், மிஷின் சர்வீஸு ஃபுல்லாகவே ஃபீல்டு ஒர்க். ஸோ அதில் கற்றுக்கிட்டு நான் அதில் ஷைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அந்த ஃபீல்டும் நான் இல்லை. ஏன்னா ஃபுல்லாக மிஷினரிஸ் தான் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் என்னால் எதுவுமே இன்வால்வ் ஆக முடியல. ஸோ அப்போ என்னாச்சுன்னா, ஒரு லெவலுக்கு மேலே நம்ம நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது, நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், ஏன்னா எங்கேயும் போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மென்டாலிட்டி இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு ஏஜ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன கற்றுக்கிட்டு நம்ம போய் எங்கே ஒர்க் பண்ண முடியும். மேக்ஸிமம் போனால் நம்ம அக்கௌண்ட்ஸ் தான் போக முடியும். பட் நான் ஆல்ரெடி கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இதை விட்டுட்டு என்னால் வெளியே போக முடியாது. அது இல்லாமல் நம்மளோட திறமை ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட, அதை வச்சு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 2 இயர்ஸ் பேக், அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தாட் வரும். பட் ஆனாலும் நம்ம ஆல்ரெடி நம்ம தான் பிஸ்னஸில் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிடும். ஸோ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோடய பொண்ணு ஒரு கொஷின் கேட்டாள். என்ன கொஷின் கேட்டால் அப்படின்னா, அவங்க அப்பா கிட்டே கேட்டால், உங்களுக்கு என்ன ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட்டு, ஆல்ரெடி இன்ஜினியரிங் இருக்கீங்க அப்படின்னா ஓகே, இன்னும் வேறு என்னெல்லாம் ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவகிட்ட கேட்டால், தம்பிக்கிட்ட கேட்டால், அவளோட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி சொன்னாள். பட் அந்த கொஷினை என்கிட்ட அவள் கேட்கவே இல்லை. ஸோ கேட்கவே இல்லைங்கும் போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, அப்போ நமக்கு என்ன தெரியும், நம்ம என்ன ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு என்னோடய தேடல் ஆரம்பிச்சிச்சு. உண்மையில் அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது அப்படின்னா என்னோடய பொண்ணு தான் போட்டான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது வரைக்கும் என்கிட்ட என்ன திறமை இருக்குது, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது வரைக்கும் நான் யோசிச்சதே கிடையாது. ஏன்னா நம்ம தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, பெருசாக நான் எதுவும் பண்ணணும்னு யோசிச்சது இல்லை. பட் அன்னைக்கு அதுலேருந்து தான் ஒரு ஸ்பார்க் வந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம ஏதாவது பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஓகே, எல்லோரும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, அது மாதிரி நம்மளும் ஆரம்பிக்கலாமா. பட் அதுக்கு நார்மல் வேலையை விட ஒரு யூடியூப் சேனல்னால், ஏன்னா அதுக்காக நம்ம நிறைய மெனக்கெடணும். நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுறாங்க, அதுக்காக அவங்க அவ்வளோதான் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். ப்ளஸ் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா நம்ம அதுக்கு ஒரு கேமரா தூக்கிக்கிட்டே போகணும், எடிட் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. பட் எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அது இல்லாமல் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வேறு என்ன ஃபீல்டில் இருக்குது. ஓகே, குக்கிங் நம்ம பண்ணுறோம், அப்போ குக்கிங் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னா, குக்கிங் நம்மளால் வீட்டுக்கு தான் பண்ண முடியுமே தவிர, ஒரு 10 பேர் ஆனாலுமே நம்ம குக் பண்ணுற அளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மேக்ஸிமம் போனால் ஒரு ஹோட்டலில் வாங்குவோம், சாப்பிடுவோம், அந்த அளவு தானே தவிர
நம்ம வந்து நிறைய பேருக்கு செஞ்சு கொடுக்குற அளவுக்கு அந்தளவுக்கு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அந்தளவு நாலேஜும் கிடையாது. ஸோ அதுவும் அவுட் ஆயிடுச்சு. வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அக்கௌண்ட்ஸ் தான் நமக்கு தெரியும்னாலும் அக்கௌண்ட்ஸ் வந்து எனக்கு பேசிக் அக்கௌண்ட்ஸ் தான் தெரியும். அதுக்கு மேலே பெரிய லெவல்லலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அதை பற்றி எதுவுமே படித்தது கிடையாது. ஒன்லி ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்ததை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் டேலி கற்றுக்கிட்டு அந்த நாலேஜ் மட்டும்தான், டேலி எக்ஸல் அவ்வளோதான் தெரியுமே தவிர அதுக்கு மேலே வந்து நான் பெருசாக வந்து அதை பற்றி படிக்கல. ஸோ அதனால் எனக்கு அந்த ஃபீல்டும் போக முடியாது. ஸோ அது இல்லாமல் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஃபினான்ஷியல் சைடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஃபினான்ஷியல்னால் ஷேர் மார்க்கெட் பற்றி படிக்கலாமா, இல்லை அதை பற்றி நம்ம ஏதாவது கோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது அது எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்கான வந்து ஃபீல்டு. நம்ம நாலேஜ் இருந்து நம்ம நல்லா கற்றுக்கிட்டு நம்ம ஷைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் இயர்ஸ் ஆகும். ப்ளஸ் நமக்கு வந்து அதுக்காக தனியாக நம்ம வந்து படித்து பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். அதுவும் வந்து எந்தளவு நம்மளால் ஷைன் பண்ண முடியும், கண்டிப்பாக வந்து நான் இப்போ இவ்வளோ பணம் போட்டேன்னா எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு எந்த அஷூரன்ஸும் அதில் கிடையாது. ப்ளஸ் வந்து அதில் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு தைரியமும் இல்லை. ஸோ அப்படியே ஒரு ஃபீல்டாக யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, நான் அவங்களுக்கும் அதே தாட் தான் இருந்தது. ஸோ 2 பேர் சேர்ந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆரம்பிக்கலாமா. ஸோ வேறு எந்த ஃபீல்டு போகணுன்னாலுமே பேசிக் குவாலிஃபிகேஷன் அதை பற்றி A to Z ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரியல அப்படின்னா அப்போ நம்ம போய் ஒரு பிஸ்னஸில் இறங்க முடியாது. சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ரிலையன்ஸ் தான் எடுக்கிறோம், ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி தான் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதில் பேசிக் இன்ஃபர்மேஷன் எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற நம்ம வந்து ஏன்னா அதுக்கெலாம் நம்ம வந்து கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். வெறும் 50,000 1 லட்சம் வச்சுலாம் வந்து நம்மளால் எந்த ஃப்ரான்ச்சைஸ்லேயும் போக முடியாது. மினிமம் வந்து 3 lakhs 5 lakhs ஆர் 20-50 lakhs வரைக்கும் போகும். அவ்வளோதான் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ இப்படி ஒன்னொன்னையாக யோசிச்சு இல்லை ஒரு டெய்லரிங் பண்ணலாம் அப்படின்னா டெய்லரிங் வந்து எனக்கு பேசிக் தெரியும். நானும் வந்து ஒரு கோர்ஸ்லாம் படிச்சிருக்கேன். அது எப்போனா நான் காலேஜ் முடித்த டைம், கிட்டத்தட்ட 20 years பேக். ஸோ அதை வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா மிஷின்ஸ் இருக்குது என்கிட்ட, தையல் மிஷின் வச்சுருக்கேன். ஆனால் ஒன்லி வந்து ஆல்ட்ரேஷன் வேலைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேனே தவிர எந்த புதுசாக எதுவுமே நான் தைக்க மாட்டேன். மேக்ஸிமம் போனேன்னா ஒரு ஸ்லீவ் தைக்கிற அளவுக்கு அவ்வளோதான் வந்து பண்ணுறேனே தவிர புதுசாக எந்த ட்ரெஸ்ஸும் டிசைன் பண்ணவோ தைக்கவோ எதுவுமே எனக்கு வந்து இப்போதைக்கு அந்த டச்சே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது புதுசாக இப்போ அந்த ஃபீல்டுக்குள்ளே போனாலும் அதுலேயும் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து முதல்ல ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளால் ஷைன் பண்ண முடியும். ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட் எது அப்படின்னு நான் வந்து கிட்டத்தட்ட 2 years சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ லாஸ்ட் இயர் என்ன ஆச்சு அப்படின்னா இது நவராத்திரி டைமில் வந்து எங்களுக்கு இங்கே பக்கத்தில் வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு வந்து எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா ஒரு பிரசாதம் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா அது ஒரு சின்ன கோயில் தான், நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஐயர் வந்து காலையில் வருவாரே தவிர ஈவினிங்லாம் வர மாட்டார். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா பிரசாதம் ஏதாவது அவங்கவுங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் பிரசாதம் வந்து வச்சு சாமி கும்பிட்டு பாட்டு பாடி நாங்கள் அது மாதிரி செலவழிச்சிட்டு வருவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நான் வந்து ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, இந்த கடலை மாவு லட்டு, பூந்தி லட்டு இருக்கு இல்லையா, அந்த லட்டு பண்ணி கொண்டு போனேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேனாலும் பட் நம்ம லட்டு வெரைட்டிஸ் பண்ணது கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து சுண்டல் பண்ணுவோம், சக்கரை பொங்கல், இதுதான் நார்மல் ஐட்டம்ஸ் தான், எல்லோரும் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் நான் வந்து பண்ணி எடுத்துகிட்டு போவேன். பட் லட்டுங்கிறது அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போகும்போது என்னென்னா எல்லாருமே வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. சூப்பராக இருக்குது உங்கள் லட்டு, நல்லா இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட், எங்கள் பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் சொன்னாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு எனக்குள்ளே ஒரு விதையை விதைச்சது சொன்னால் அவங்க தான் சொன்னாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, லட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, நாங்கள் வந்து தீபாவளிக்கு அவங்ககிட்டயே ஆர்டர் கொடுத்துடலாம் போலையே, அவ்வளோ அழகாக நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போவுமே எனக்கு வந்து இதை நம்ம ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற தாட் எனக்கு இல்லை. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ண ஒரு ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் வெளியேருந்து நமக்கு கிடைக்கும்போது வந்து உண்மையிலே வந்து அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட் டைம். ஏன்னா நம்ம ஃபேமிலி தவிர்த்து அதுவும் நான் லட்டு பண்ணுவேங்கிறது என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் என் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர எங்கள் வீட்டு சைடுக்கே பெருசாக தெரியாது. அவங்களுக்குமே ஒரு தடவை தான் நான் செஞ்சு கொடுத்துருப்பேனே தவிர என்னோடய கைப்பக்குவம் எப்படி இருக்கும், எனக்கு என்ன தெரியுங்கிறது என்னோடய ரிலேட்டிவ்ஸ் கூட அவ்வளோவா தெரியாது. ஏன்னா நம்ம பெருசாக எடுத்துக்கல, அதை வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும், நமக்கு இவ்வளோதான் தெரியும் அப்படிங்கிற அந்த ஐடியாலாம் இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது.
ஸோ அவங்க அப்படி சொல்லும்போது ஓகே அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்போவுமே அதை பிஸ்னஸாக கொண்டு போகணும்னு நான் யோசிக்கல. ஸோ இது இப்படியே இது வந்து லாஸ்ட்டு நவராத்திரியில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து இந்த பிப்ரவரி வரைக்குமே சேம் அதே தாட், நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேனே தவிர ஃபர்தராக அதுக்கு மேலே எதுவுமே ப்ரொசீட் பண்ணல. ஸோ அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, பிப்ரவரியில் வந்து என்னோடய பொண்ணு வந்து 12th எக்ஸாம், அவள் அதுக்காக படிச்சுட்டு இருக்கும்போது அந்த 1 month டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வீட்டில் இருந்தேன். வீட்டில் வந்து ஆஃபீஸ் பக்கமே போகலை ஃபுல்லாக. ஏன்னா அவளுக்கு வந்து அவள் ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆயிடுவா. ஸோ அப்பப்போ அவளை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் வந்து கூடயே இருக்கேன்னா அவள் ஒரு ரூமில் இருப்பாள், நான் ஒரு ரூமில் இருப்பேன். பட் அவள் அப்பப்போ வந்து என்னை பார்த்துக்கிட்டே போவாள். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து வீட்டிலே இருந்தேன் 1 month ஃபுல்லாக. அப்போ வந்து நம்மளால் எவ்வளோ நேரம் சும்மா இருக்க முடியும்? ஏன்னா என்னோடய ஹாபின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து புக்ஸு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் வந்து நிறைய கதை கேட்பேன். யூடியூப்பில் வந்து நிறைய நாவல்ஸ் எல்லாம் வந்து ஆடியோ நாவல்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி கேட்பேன். அது என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் வந்து ஃபுல்லாக புக்கு கதை இப்படியே தான் போயிட்டுருக்கும்போது, ஸோ நம்ம வந்து 10 days சும்மா உட்காந்துருக்கோம் வீட்டில், ஒன்றுமே நமக்கு வேலை இல்லை, நம்ம வந்து வெட்டியாக இருக்கோம் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் எனக்கு கொடுத்துச்சு. இதுக்கு முன்னாடி இதை மாதிரி பண்ணியிருக்கோனாலும் பட் இந்தளவு வந்து நான் அந்த ஃபீல் பண்ணதில்லை. பட் அந்த 10 daysல வந்து என்னாச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அப்போ 10 days வந்து சும்மா வீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 years பேக் வந்து இந்த கார்லிக் ஹனி வந்து பண்ணியிருந்தேன். அதாவது கார்லிக்கை வந்து பூண்டை உரித்து நல்லா அதில் வந்து ஹோல்ஸ் போட்டு அதை தேனில் போட்டு அதை வந்து ஒரு 10 days கிட்டக்க வெயிலில் வச்சு அப்படியே வந்து சாப்பிட்றது. அது வந்து கிட்டத்தட்ட 10 years பேக் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்டும் என் பொண்ணும் 2 பேர் சாப்பிடுவாங்க. நானும் என் பையனும் இதுவரை சாப்பிட்டது கிடையாது. ஸோ அவங்க 2 பேர் சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுதான் ஒரு பேட்ச் தான் பண்ணேன். அது கிட்டத்தட்ட ஒரு 3 years கிட்டக்க இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம இப்போ சும்மா தானே இருக்கோம், அப்போ அந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு பேசிக் என்னென்னா எனக்கு பூண்டு உரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு கேட்கும்போது நான் இதே பதில் தான் சொன்னேன். அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூண்டை வாங்கி உரித்து ரெடி பண்ணும்போது ஓகே. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி நான் என்கேஜாக இருந்தேன் அந்த டைம். ஒரு 2-3 days வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உரிக்கிறது, அடுத்த நாள் வந்து அவ்வளோ, ஏன்னா ஹோல்ஸ் போடுறதே வந்து பெரிய வேலை, போட்டு அதை டெய்லி கொண்டு போய் வைக்கிறது எடுக்கிறது. ஸோ இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஓகே, நம்ம ஏதாவது இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வர்றதுக்கு வந்து நைட் ஆகும். ஸோ அவங்க வந்து ஈவினிங் பெருசாக எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் வெளியே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஓகே, நம்ம எதாவது ஹெல்த்தியாக லட்டூஸ் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேக் பெயின், கால் வலி அது இதுன்னு ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஓகே நம்ம வந்து இந்த கருப்பு உளுந்தில் லட்டு பண்ணுவோம். ஸோ பண்ணேன்னா ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. வெளியே போய் காஃபியோ பஜ்ஜியோ சமோசா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி சாப்பிட்டேன்னா, ஏன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு ட்ராவலிங் வந்து கார் ட்ராவலிங் வந்து ஒரு 1 hour 2 hours கிட்டக்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து என்ன பண்ணேன்னா இந்த உளுந்து லட்டு வந்து பண்ணேன். கருப்பு உளுந்து, முழு உளுந்தில் வந்து லட்டு பண்ணேன். ஸோ பண்ணும்போது என்னென்னா நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நான் இதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன்னா ஒன்லி இந்த கடலை மாவில் பண்ணுற லட்டு தான் பண்ணியிருக்கேனே தவிர இந்த மாதிரி லட்டுஸ் எதுவும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம வீட்டில் இருந்த கிட்டத்தட்ட 1 month சும்மா இருக்கோம் இல்லையா? அந்த டைமில் யோசிக்கும் போது ஓகே நம்ம இப்போ இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கிட்ட தான் சொன்னேன், நான் வந்து இந்த கார்லிக் ஹனி வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு. என்ன திடீர்னு இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதனால் இந்த பிஸ்னஸ் இது எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னது என்னென்னா, எனக்கு பூண்டு உரிக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பார்க்க போனால் ஒரு சில்லியான மேட்டராக தான் தோணும். எனக்கு பூண்டு உரிக்க ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணலாம். மற்றபடி பெருசாக வேறு எந்த மாதிரி எய்மும் நான் வச்சுல அதை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணது வந்து மார்ச்சில். பட் என்னென்னா அது வந்து நம்ம இப்போ இன்றைக்கி உரித்து தேனில் போட்டு நம்ம வந்து உடனேலாம் சாப்பிட முடியாது. மினிமம் 40 days ஆகணும். 40 days ஆனால் மட்டும்தான் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அது எப்படியும் 40 days ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. அதே மாதிரி ஓகே நம்ம இதை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நெல்லிக்காயும் இதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 கிலோ 2 கிலோ அந்தளவு தான் பண்ணேன். அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா அது பிஸ்னஸாக நமக்கு போகுமாங்கிறது செகண்டரி. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், நம்மளால் எவ்வளோ முடியும். ஏன்னா நான் தனி ஆளை தான் பண்ணுறேன், ஆளை வச்சும் நம்ம எதுவுமே பண்ணல, ஏன்னா ட்ரையலில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணேன்.
அதே மாதிரி நெல்லிக்காவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெல்லிக்காவும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுவும் கிட்டத்தட்ட வந்து 40 டேஸ் ஆனால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜீனி பாகில் வேக வைப்பாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம வந்து உடனே எடுத்து சாப்பிட்றலாம். பட் நம்ம பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக தேனில் தான் ஊற வைக்கிறோம். நெல்லிக்காய் வந்து அவிப்போம், பாத்திரத்தில் வந்து ஆவியில் வேக வச்சு அதை எடுத்து அதை தேனில் போட்டு அதை வந்து 10 டேஸ் அதையும் வந்து வெயிலில் வச்சுருவோம். ஏன்னா அது எல்லாமே தண்ணி விடக்கூடிய பொருட்கள். ஸோ 10 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த தேனை, ஏன்னா அது ஃபுல்லாக தண்ணி ஆயிரும், அதை அப்படியே டோட்டலாக மாற்றிட்டு வேறு புது தேன் ஊற்றி திரும்ப ஒரு 30 டேஸ் அப்படியே நம்ம வைக்கும்போது தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தேனில் மட்டும்தான் ஊற வைக்கிறோம். மற்றபடி இதில் வேறு எந்த ஜீனி ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்படி நான் வந்து இந்த இதை வந்து பண்ணேன். இதுவும் பண்ணிவிட்டு ஆனால் எதுவுமே உடனே டேஸ்ட் பண்ண முடியாதனால எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கருப்பு உளுந்து லட்டு பண்ணும்போது அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசியில் வந்து லட்டு பண்ணலாம். எல்லாமே வந்து வீடியோஸ் பார்க்கும்போது ஓகே அது ஒரு ஐடியா வரும். ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா ட்ரை பண்ணது தான் வந்து ஒரு லட்டு. அதே மாதிரி முருங்கைக்கீரை லட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலையிலே லட்டு பண்ணேன். பட் அது வந்து யாரும் பெருசாக வந்து கேட்கல. ஏன்னா எங்களுக்கு வந்து கருவேப்பிலை நாங்கள் சாப்பாட்டில் சேர்த்துடுறோம். பட் முருங்கைக்கீரைலாம் வந்து பிள்ளைங்க சாப்பிடாது, அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி தான் ஓகே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் முருங்கைக்கீரை லட்டு இது எல்லாமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கொடுத்தேன். என்னோடய பக்கத்தில் இருக்க என்னோடய நெய்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் முதல்ல சாம்பிள் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லட்டூஸ் எல்லாம் வந்து முதல்ல வெளியே சேல்ஸ் பண்ணேன். ஏப்ரல் மந்த்லேருந்து வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் முதல்ல வந்து சேல்ஸ் பண்ணி பார்த்தேன். ஏன்னா எல்லாமே வந்து எதுலேயுமே வந்து ஹெல்த்தி லட்டூஸில் வந்து எதுலேயுமே சுகர் சேர்க்குறதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் தேன், நாட்டு சக்கரை, அப்புறம் டேட்ஸ் இதுதான் சேர்க்குறமே தவிர சுகர் எதுலேயுமே கிடையாது. இப்போ சுகர் போட்டு பண்ணுற ஐட்டம் அப்படின்னா கடலை மாவு லட்டு, அதுக்கப்புறம் வந்து சிறுபருப்பு லட்டு, 2 லட்டு தான் வந்து. ஏன்னா அது வந்து நம்ம பல்காக இப்போ சிறுபருப்பு லட்டு நான் பண்ணியிருந்தேன். அது இன்னும் வீடியோ போடல, இனிமேல் தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த லட்டு எப்படி பண்ணோம் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு இங்கே இருக்க ஒரு நெய்பர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்திக்கு கோயிலுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் பூஜை கொண்டு போவோம், பிரசாதம்னு கொண்டு போவோம். ஸோ அப்போ வந்து அந்த மாதம் அவங்க கட்டளை இருக்கனால அவங்க வந்து எனக்கு இந்த சிறுபருப்பு லட்டு பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு 100 லட்டூஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி 100 லட்டூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி கடலை மாவு லட்டு வந்து நான் வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு கொண்டு போயிருந்தேன். ஸோ அந்த ஸ்டோரியெல்லாம் இன்னொரு நாள் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக அந்த கடலை மாவு லட்டு வந்து நான் வந்து செஞ்சேன். மற்றபடி மேக்ஸிமம் பண்ணுறது எல்லாமே ஹெல்த்தி ஐட்டம்ஸ் மட்டும்தான். அதே மாதிரி எல்லா லட்டுலேயும் கண்டிப்பாக வேர்க்கடலை சேர்த்து தான் பண்ணுவேன். ஏன்னா வேர்க்கடலைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வீடியோவில் நம்ம ஒன்று பற்றி ஒன்று பார்க்கலாம். இப்போ என்னோடய ஜேர்னியை மட்டும் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை மாதிரி நம்ம வந்து ஒரு லட்டுவாக ட்ரை பண்ணி ஒருத்தருக்காக கொடுத்தேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்கோன்னா அல்வாஸ் நிறைய ட்ரை பண்ணேன். முருங்கைக்காயில் வந்து அல்வா பண்ணி அதை ட்ரை பண்ணோம், அதுவும் நல்லா வந்துருந்துச்சு. அதே மாதிரி கருப்பு கவுனியில் வந்து அல்வா பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து ரேராக பண்ணுற ஐட்டம். ஆனால் என்னென்னா இதோட லைஃப் டைம் பார்த்தோன்னா நமக்கு 2 to 3 டேஸ் தான். ஸோ அதுக்கு மேலே நம்மளால் வச்சுக்க முடியாதனால இதை நான் பெருசாக சேல்ஸ்க்குன்னு எடுத்துகிட்டு வரல. மற்றபடி பண்ணுற லட்டூஸ் எல்லாமே வந்து ஹெல்த்தி லட்டூஸ். நான் சொன்ன அந்த ஒரு 7 வெரைட்டிஸ் ஆஃப் லட்டூஸ் வந்து கிட்டத்தட்ட அதோட லைஃப் வந்து மினிமம் 1 month. ஏன்னா எல்லாமே வந்து ட்ரை பண்ணி தான் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ எதுலேயுமே வந்து தண்ணி சேர்க்குறதில்ல, பாகு சேர்க்குறதில்ல, எல்லாமே ட்ரை ஐட்டம்ஸு. அதனால் வந்து ஏன்னா நெய் கூட நம்ம எதுலேயுமே ஆட் பண்ணுறது கிடையாது. அதனால் எல்லாமே மினிமம் 1 month வரும். சில ஐட்டம்ஸ் வந்து 2 to 3 months வரைக்குமே வந்து அந்த லட்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து லட்டூஸ் பண்ணுறோம். ஏன்னா நான் இன்றைக்கி வாங்கி நான் இன்றைக்கே காலி பண்ணுவேங்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ வச்சு நம்ம சாப்பிட்லாம். நார்மலாக நம்ம வந்து பாகில் பண்ணுற லட்டுலாம் வந்து நம்மளால் ரொம்ப நாள் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம லட்டூஸ் வந்து லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் வந்து நான் பெரிய லெவலுக்குலாம் வந்து நான் ஒன்றும் பண்ணல. இப்போதைக்கு நான் பண்ணியிருக்கிறது ஒரு சின்ன லெவலில் என்னோடய நெய்பர்ஸ்க்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு இவங்களுக்கு மட்டும்தான் வந்து இப்போதைக்கு நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து வீடியோஸ் நிறைய இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பாருங்கள்,
எல்லா வீடியோஸும் பாருங்கள். எல்லா லட்டூஸையும் வந்து லட்டூஸ்க்கு எல்லாமே வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு தேவையான ஏதாவது லட்டூஸ் தேவைப்பட்டுச்சு, இல்லை ஹனி ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் கேட்டலாகும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அதெல்லாம் என்கொயரி பண்ணிங்கன்னா நம்ம வந்து அது இப்போ சில லட்டூஸ் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம், சில இது வந்து இனிமேல் தான் வந்து புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மினிமம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலும் 3 to 4 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து டெலிவரி பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பல்க் ஆர்டர்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வாங்கி பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்தவங்க எல்லாமே கொஞ்சம் வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய பேர் அதை பார்த்து வந்து இன்னும் வாங்க வருவாங்க. ஓகேங்களா? எல்லோரும் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக வந்து நம்மளோட லைஃப்பை கொண்டு போவோம். இதுதான் எங்களோட பெரிய மோட்டிவாக நாங்கள் வச்சுட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ.